மத்தேயு 26:39. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. லூக்கா 1:38. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுத்தினதில்லை. எபிரேயர் 5:4. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28. நாட்களிலே ஊழியக்காரன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோபு 20:11. இப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக 2014ஆம் ஆண்டிலே நடத்தி எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்று இக்குடியிருக்கின்ற NMS நார்த் ஈஸ்ட் ஏரியா கமிட்டி அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள், கன்வீனர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், அருமையான தம்பி இஸ்ரேல் குடும்பத்தினர் எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இந்த 2015ஆம் ஆண்டிலும் பல அதிக பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு என்று சாதிக்க, வெற்றி பெற ஆண்டவர் தாமே எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு துணை நிற்பாராக. இப்பொழுதும் இந்த அருமையான நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வசனத்தை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்பீராக. அடியேனை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் எச்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுடனாகிறது. தீங்கு அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமாண்டவரே, இதை நாங்கள் சிறப்பாக இந்த வருஷத்தில் ஒவ்வொருவரும் செயல்படுத்த எங்களுக்கு எங்களுடைய வார்த்தை பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக, கற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எனக்குரியவரே, உங்கள் அனைவரும் இந்த 2015ஆம் ஆண்டிலே நேருக்கு நேர் காண்பதிலே மிகுந்த பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏற்கனவே ஒவ்வொரு வருடமும் தம்பி இஸ்ரேலுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து உங்களை சந்தித்திருக்கின்றேன். சென்ற வருஷத்துக்கு முந்தைய வருஷம் இதே இடத்துல ஒரு பெரிய விழா. அப்பொழுது நான் எனக்கு வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக சொல்லும் பொழுது மரகதம் மாளிகை என்னோட எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. மரகதம் மாளிகையை முழுசுமா அந்த நாட்களில் முக்கால்வாசி நிரப்பி பெரிய அளவில் தம்பி செய்ததை நாங்கள் நினைவுக்கு வந்து கேட்டோம். இல்லை, இது வந்து வெறும் எங்களுடைய கன்வீனர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், NMS காணிக்கை கொடுக்கிற நண்பர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இதை எந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றாலும் ஆண்டவருடைய பலன் வேண்டும். அதை முன்னின்று நடத்தும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் துணை நிற்கின்றார். ஆனால் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் பிரசன்னமாயிருந்து நம் மண்டையில இருந்து இந்த இடத்துல இருக்கிறது என்றால் என்ன நடக்கும் என்பதை அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். எத்தனை அருமையான சாட்சியை அருமையான தம்பி இஸ்ரேல் மூலமாக கேட்டோம். அந்த சாட்சி அவர் யோசித்துக் கொண்டு வந்து சொல்லல, தன்னாலே
அருமையாக வந்தது. இந்த சாட்சியை கேட்கும் போதே எங்களுக்கு மெய் சிலிர்த்தது. அவருடைய கல்யாண வாழ்க்கை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆசீர்வாதம் யாரையும் நம்ம அற்பமாய் எண்ண முடியாது என்பதை குறித்த ஒரு அருமையான பெற்றோர்களின் முடிவு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, இங்கே சாட்சி சொன்ன அந்த தம்பி எதனால சொன்னார்னா, என்றால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவடை கொண்டிருக்கின்றார். ஆமென். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்திலும் போய் சாட்சி சொல்வீர்கள் என்பதை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது நானும் அதே மாதிரி நிறைய சாட்சிகள் சொல்லலாம். ஆனால் எனக்கு குறிக்கப்பட்ட இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க நாம் முற்படுவோம். இந்த வசனத்துல 4 காரியங்கள். ஒன்று, மன தெளிவுள்ளவனாய் இரு. இரண்டாவதாக தீங்கு அனுபவி. மூன்றாவதாக சுசேஷனுடைய வேலையை செய். நான்காவதாக உன் ஊழியத்தை நிறைவேற்று. நேரம் அதிகம் இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்றேன். இப்போ இந்த 2 தீமோத்தேயு மற்றும் 1 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 புத்தகத்தையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதினார் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் 3 சிறையிருப்பு, அது 4வது சிறையிருப்பு, கடைசி சிறையிருப்பு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த கடிதங்களை எழுதுகிறதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஏற்குரிய கிபி 66ஆம் ஆண்டிலே அந்த சிறையிருப்பின் பிறகு பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு நிருபத்தை பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதற்காக? அதே தீமோத்தேயு முற்காலத்திலும் அவரோடு இணைந்து ஊழியத்திலே பங்கு பெற்றார். எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். அவருக்கு கடைசியாக எழுதுகின்ற காரியம், அதற்கு பிறகு நான் என் ஓட்டத்தை முடித்தேன், ஜீவகிரீடத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லி தன்னை இரத்த வலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். மன தெளிவு. இந்த மன தெளிவை குறித்து இங்கே 1வது பார்க்கிறோம். தெளிவான சிந்தனை தேவை, தெளிவான பேச்சு வேண்டும், தெளிவான செய்கைகள் வேண்டும். இவற்றை பெற நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா, முதலாவது உங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியம், இன்ஹெரிட்டன்ஸ். தகப்பன், தாய் அல்லது பாட்டிமா அல்லது தாத்தா இவர்கள் எல்லாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த கற்றுக் கொடுப்பதன் நிமித்தமாக தெளிவான சிந்தனை உங்களுக்கு வர முடியும். அடுத்ததாக உங்கள் அனுதின வேத வாசிப்பு, தியானம், அது மட்டுமல்ல அதை விசுவாசிப்பது. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமாய் இங்கே காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை வேதத்தின் வாயிலாக உணர்கிறோம். 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படின்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அது மட்டும் இல்ல, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகின்றான். அப்படினால நமக்கு எதிர்ப்பாளர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சாட்சியில சொன்ன மாதிரி பர்கூர் மலையிலும் சரி, கொல்லி மலையிலும் சரி, எல்லா இடங்களிலும் எதிர்ப்பாளர்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள்.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த பணித்தளங்களிலே செய்து கொண்டு வருகிறார். அப்படியாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொல்லிமலை பணித்தளத்தில் என்ன நடந்தது? அங்க ஒரு பிரேம்குமார் என்ற மிஷனரி தனிமாத்திப்பட்டியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மாலை நேரத்தில் அங்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக் கொடுப்பார். அந்த பிரேம்குமாருடைய மனைவி பியூலா அவங்க BA, MA, MPhil இப்படி பெரிய படிப்பு படித்த அந்த சகோதரி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த காட்டு பகுதியில், அந்த குளிர் நிறைந்த காட்டு பகுதியில் மலை மேலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறது அவருடைய வழக்கம். அப்போ 25-30 பிள்ளைகள் வருவாங்க. இப்படி வருகிற பிள்ளைகளுக்கு வெறும் பாடம் மட்டும் இல்லை, ஞானப்பாலன் என்ற வேத அறிவையும் அவருக்கு ஊட்டிக் கொண்டு வந்தார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த RSS இயக்கத்தை சேர்ந்த சில பேர் அவர்கள் ஒரு டியூஷன் சென்டரை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்க போறதில்ல, உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுப்போம். இப்படி அவர் பக்கத்தில் இருந்து எழுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரி பியூலா அவர்கள் நன்றாக கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றவர்கள். அப்படி பெற்றதுனால அவர் முதலிருந்து எழுதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, நாங்க அதை இந்த மக்களுக்கு சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கேட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளாக 3 கம்ப்யூட்டர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு கடந்த 8 மாதத்துக்கு முன்பாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை ஆரம்பித்துள்ளார். கிரேஸ் கம்ப்யூட்டர் சென்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சென்டர் பிள்ளைகள் எல்லாம் இங்கே கம்ப்யூட்டர் பார்த்த உடனே எல்லாம் இங்கே திருப்பி வந்து விட்டார். சோதரம். இப்படியாக அந்த பணித்தளத்தில் பின்னடைந்து போன அந்த சிறுவர் மத்தியில் நடந்த ஊழியர்கள் திரும்ப பலன் பெற்று வந்துவிட்டது. இதைத்தான் இப்பொழுது பர்கூர் மலையிலும் ஆரம்பித்து விட்டோம். அதிலேயும் அங்கு உள்ள அந்த ரமேஷ் நாயக் துணைவியார் கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றவர்கள் என்று தெரிந்தவுடனே அவர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை நாங்கள் கொடுத்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா இந்த டெக்னாலஜி இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். சில தவறான காரியங்களும் நடந்து கொண்டு வருகிறது டெக்னாலஜி மூலமாக. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் வேற விதமாக போகிற இந்த காலத்திலும் அந்த மலை மத்தியில் இந்த கம்ப்யூட்டரை பார்க்காத சிறு பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் நாம் கவரும்படியாக நம்முடைய ஊழியக்காரர்கள் அதற்காக அதே பயிற்சி பெற்று அதை அருமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பதற்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகின்றோம். எப்படிப்பட்டதான ஊழியக்காரர்களை கொண்ட இந்த NMS ஊழியர்கள் இன்னும் பலப்பட வேண்டும். இன்னும் புதிய காரியங்களை அந்த ஊழிய ஸ்தலங்களிலே செயல்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் அதிகமான எதிர்ப்புகள் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து என்னென்னமோ காரியங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள். நாங்கள் இந்த புக்கை தான் நேஷனல் புக்குன்னு சொல்லுவோன்றாங்க. இன்னும் பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். உங்களுக்கு எல்லாம் பேப்பர் படிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாரும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் தைரியத்தோடு பயத்தோடு பக்தியோடு நம்முடைய ஊழியக்காரர்கள் இந்த அன்றுடைய செய்தியை அவருக்கு மத்தியிலே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இயேசுவானவர் பிறந்தார், வாழ்ந்தார், இவ்வுலகில் அற்புதங்களை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், மனுமக்களை மீட்டுக் கொள்ளத்தக்க